லினக்ஸ் ஃபைல் அட்ரிபியூட்ஸ் குறித்த ஸ்போக்கன் tutorialக்கு நல்வரவு. முன் ஏற்பாடாக பின்வரும் காலி ஃபைல்களை தயார் செய்து கொள்க. எக்சாம்பிள்1, எக்சாம்பிள்2, எக்சாம்பிள்3, எக்சாம்பிள்4, எக்சாம்பிள்5, டெஸ்ட்சோன். சில காலி டிரக்டரிகளும் தயார் செய்க. test chown டைரக்டரி1. ஃபைல் அட்ரிபியூட் என்பது ஒரு கணினி ஃபைல் உடன் தொடர்புள்ள அல்லது விவரிக்கிற மெட்டாடேட்டா. ஃபைல் அட்ரிபியூட் என்பது ஒரு ஃபைலின் சொந்தக்காரர், ஃபைல் வகை, அணுகல் பெர்மிஷன் ஆகியவற்றை விவரிக்கிறது. chown கமாண்ட் ஃபைல் அல்லது டிரக்டரியின் சொந்தக்காரரை மாற்ற பயன்படுகிறது. இது ஒரு அட்மின் கமாண்ட் ஆகையால் ரூட் மட்டுமே இப்படி மாற்றலாம். chown கமாண்டுக்கு சின்டாக்ஸ் chown ஸ்பேஸ் ஆப்ஷன் ஸ்பேஸ் ஓனர் நேம் ஸ்பேஸ் ஃபைல் நேம் அல்லது டிரக்டரி நேம். chown கமாண்டுடன் கீழ்வரும் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். -r நடப்பு டிரக்டரி மட்டும் இல்லாமல் அதனுடன் இருக்கும் எல்லா டிரக்டரிகளும் மாற்ற. -c ஒவ்வொரு ஃபைலின் அனுமதியையும் மாற்ற. -f chown பிழை செய்திகளை காட்டுவதை தவிர்க்க. இப்போது சில உதாரணங்களை பார்க்கலாம். டெர்மினலுக்கு போங்கள். நாம் காலி ஃபைல்கள் டிரக்டரிகள் உருவாக்கிய இடத்துக்கு போகலாம். அதற்கு சிடி ஸ்பேஸ் டெஸ்க்டாப் /file attribute enter செய்க. இப்போது கமாண்டை enter செய்யலாம். ls ஸ்பேஸ் -l டெஸ்ட்சோன் அதாவது TESTCHOWN enter செய்க. இங்கே ஃபைல் டெஸ்ட்சோன் ன் சொந்தக்காரர் ஷாஹித் என்று தெரிகிறது. சொந்தக்காரர் யார் என்பதை மாற்ற கமாண்டில் டைப் செய்து உள்ளிடுக. சுடோ ஸ்பேஸ் chown ஸ்பேஸ் ANUSHA அனுஷா ஸ்பேஸ் டெஸ்ட்சோன் enter செய்க. சுடோவுக்கு பாஸ்வேர்ட் கொடுத்து பின் மீண்டும் enter செய்க. இப்போது மீண்டும் கமாண்டை enter செய்யலாம். ls ஸ்பேஸ் -l டெஸ்ட்சோன் enter செய்க. இப்போது ஃபைல் டெஸ்ட்சோன் ன் புதிய சொந்தக்காரர் அனுஷா என்று தெரிகிறது. ஒரு டிரக்டரியின் சொந்தக்காரரை மாற்றுவதை பார்க்கலாம். இப்போது கமாண்டில் enter செய்யலாம். ls ஸ்பேஸ் -l enter செய்க. இங்கே டிரக்டரி டெஸ்ட்சோன் ன் சொந்தக்காரர் ஷாஹித் என்று தெரிகிறது. சொந்தக்காரர் யார் என்பதை மாற்ற கமாண்டை டைப் செய்து உள்ளிடுக. சுடோ ஸ்பேஸ் chown ஸ்பேஸ் -R ஸ்பேஸ் ANUSHA அனுஷா ஸ்பேஸ் டெஸ்ட்சோன் அதாவது டிரக்டரியின் பெயர் enter செய்க. சுடோவுக்கு பாஸ்வேர்ட் தேவையானால் மீண்டும் கொடுத்து பின் மீண்டும் enter செய்க. சௌகரியத்துக்காக Ctrl L ஆல் திரையை துடைக்கிறேன். இப்போது டைப் செய்யவும். ls ஸ்பேஸ் -l enter செய்க. டிரக்டரியின் புதிய சொந்தக்காரர் அனுஷா. chmod கமாண்ட் ஒன்று அல்லது அதிகமான ஃபைல்களின் அணுகல் அனுமதியை மாற்ற பயனாகிறது. chmod கமாண்ட் ன் சின்டாக்ஸ் chmod ஸ்பேஸ் ஆப்ஷன்ஸ் ஸ்பேஸ் மோட் ஸ்பேஸ் ஃபைல் நேம். chmod கமாண்டுடன் பின்வரும் ஆப்ஷன்ஸ் ஐ கொடுக்கலாம். -c மாறிய ஃபைல்களின் தகவல்களை அச்சிடவும். -f chmod கமாண்ட் மாற்ற முடியாத ஃபைல்கள் குறித்து பயனருக்கு தெரிவிக்காதே. பின்வரும் அணுகல்களும் பெர்மிஷன்களும் உள்ளன. r read w write x execute s set user அல்லது group id. மாற்றாக நாம் 3 இலக்க ஆக்டல் நம்பரை கொடுத்து permissionகளை குறிக்கலாம்.
முதல் எண் சொந்தக்காரர் பர்மிஷன், இரண்டாவது குரூப் பர்மிஷன், மூன்றாவது மற்றவர்க்கு பர்மிஷன். பர்மிஷன் எப்படி கணக்கிடப்படும்? கீழ்வரும் மதிப்புகளை கூட்டி கணக்கிடப்படும். 4 என்பது ரீட், 2 என்பது ரைட், 1 என்பது எக்சிக்யூட். chmod க்கு இப்போது ஒரு உதாரணம் பார்க்கலாம். பைல் example1க்கு யூசர் பர்மிஷன் இல் எக்சிக்யூட் ஐ சேர்க்க டெர்மினலுக்கு போய் பின்வரும் கமாண்ட் ஐ உள்ளிடுக. அதற்கு முன் Ctrl L ஐ உள்ளிட்டு திரையை துடைக்கிறேன். இப்போது கமாண்ட் இல் டைப் செய்க chmod ஸ்பேஸ் u+x ஸ்பேஸ் எக்சாம்பிள்1. என்டர் செய்க. மாற்றங்களை காண இப்போது டைப் செய்க எல்எஸ் ஸ்பேஸ் -l ஸ்பேஸ் எக்சாம்பிள்1. மாற்றங்களை காண என்டர் செய்க. இங்கு நீங்கள் எக்சாம்பிள்1 பைலின் சொந்தக்காரர் ரீட் ரைட் எக்சிக்யூட் பர்மிஷன்கள், குரூப்பின் ரீட் எக்சிக்யூட் பர்மிஷன்கள் மற்றும் மற்றவரின் எக்சிக்யூட் பர்மிஷன்கள் ஆகியவற்றை காணலாம். இப்போது டைப் செய்க கமாண்ட் chmod ஸ்பேஸ் 751 ஸ்பேஸ் எக்சாம்பிள்1. என்டர் செய்க. இப்போது டைப் செய்க எல்எஸ் ஸ்பேஸ் -l ஸ்பேஸ் எக்சாம்பிள்1. என்டர் செய்க. மேலே சொன்ன கமாண்ட் எக்சாம்பிள்1 பைலின் சொந்தக்காரரின் ரீட் ரைட் எக்சிக்யூட் பர்மிஷன்கள், குரூப்பின் ரீட் எக்சிக்யூட் பர்மிஷன்கள் மற்றும் மற்றவரின் எக்சிக்யூட் மட்டும் பர்மிஷன்கள் ஆகியவற்றை அமைத்துள்ளதை காணலாம். எக்சாம்பிள்1 பைலுக்கு எல்லோருக்கும் ரீட் ஒன்லி பர்மிஷன் ஐ அமைக்க கமாண்ட் chmod ஸ்பேஸ் ஈக்வல்ஸ் r ஸ்பேஸ் எக்சாம்பிள்1. என்டர் செய்க. இப்போது கமாண்ட் ஐ டைப் செய்க எல்எஸ் ஸ்பேஸ் -l ஸ்பேஸ் எக்சாம்பிள்1. என்டர் செய்க. எக்சாம்பிள்1 பைலுக்கு எல்லோருக்கும் ரீட் ஒன்லி பர்மிஷன் ஐ அமைத்துள்ளது. பர்மிஷன் ஐ ரிகர்சிவ் ஆக, அதாவது உள்ளே உள்ள டைரக்டரி பைல்களுக்கும் சேர்த்து அமைக்கலாம். ரீட் மற்றும் எக்சிக்யூட் அணுகலை எல்லோருக்கும், டைரக்டரி ரைட் அணுகலை சொந்தக்காரருக்கும் அமைக்க டைப் செய்ய வேண்டிய கமாண்ட் chmod ஸ்பேஸ் பின் மேல்நிலை எழுத்தில் r ஸ்பேஸ் 755 ஸ்பேஸ் டைரக்டரி1. என்டர் செய்க. இப்போது மாற்றங்களை காண டைப் செய்க எல்எஸ் ஸ்பேஸ் -l. என்டர் செய்க. எக்சாம்பிள்2 பைலுக்கு யூசருக்கு எக்சிக்யூட் பர்மிஷன் கொடுக்க கமாண்ட் chmod ஸ்பேஸ் u+x ஸ்பேஸ் எக்சாம்பிள்2. என்டர் செய்க. இப்போது கமாண்ட் இல் டைப் செய்க எல்எஸ் ஸ்பேஸ் -l ஸ்பேஸ் எக்சாம்பிள்2. என்டர் செய்க. எக்சாம்பிள்2 பைலுக்கு யூசருக்கு எக்சிக்யூட் பர்மிஷன் சேர்க்கப்பட்டுள்ளது. எக்சாம்பிள்3 க்கு குரூப்புக்கு ரைட் பர்மிஷன் கொடுக்க கமாண்ட் chmod ஸ்பேஸ் g+w ஸ்பேஸ் எக்சாம்பிள்3. என்டர் செய்க. இப்போது டைப் செய்க எல்எஸ் ஸ்பேஸ் -l ஸ்பேஸ் எக்சாம்பிள்3. என்டர் செய்க. எக்சாம்பிள்3 க்கு குரூப்புக்கு ரைட் பர்மிஷன் சேர்க்கப்பட்டுள்ளது. எல்லோருக்கும் ரைட் பர்மிஷன் ஐ நீக்க கமாண்ட் இல் டைப் செய்க chmod ஸ்பேஸ் a-w ஸ்பேஸ் எக்சாம்பிள்3. என்டர் செய்க. இப்போது டைப் செய்க எல்எஸ் ஸ்பேஸ் -l ஸ்பேஸ் எக்சாம்பிள்3. என்டர் செய்க. எல்லோருக்கும் ரைட் பர்மிஷன் நீக்கப்பட்டது.
chgroup கமாண்ட் ஒன்றோ மேற்பட்டோ fileகளின் குரூப் ஐ நியூ குரூப் க்கு மாற்ற உதவுகிறது. நியூ குரூப் என்பது ஒரு குரூப் ஐடி எண் அல்லது /etc/group இல் உள்ள ஒரு குரூப் பெயர். ஃபைலின் சொந்தக்காரர் அல்லது சிறப்பு சலுகை உள்ள யூசர் மட்டுமே குரூப் ஐ மாற்றலாம். chgroup கமாண்ட் க்கு சின்டாக்ஸ் chgroup ஸ்பேஸ் ஆப்ஷன்ஸ் ஸ்பேஸ் நியூக்ரூப் ஸ்பேஸ் ஃபைல்ஸ். chgroup கமாண்ட் க்கு சில உதாரணங்களை பார்க்கலாம். டெர்மினலுக்கு போய் கமாண்ட் ஐ டைப் செய்க. எல்எஸ் ஸ்பேஸ் -l ஸ்பேஸ் எக்சாம்பிள்4. என்டர் செய்க. இங்கு குரூப் பர்மிஷன் யூசர் ஷாஹித் க்கு என காணலாம். குரூப் பர்மிஷன் ஐ மாற்ற கமாண்ட் இல் டைப் செய்க சுடோ ஸ்பேஸ் chgroup ஸ்பேஸ் ரோஹித் ஸ்பேஸ் எக்சாம்பிள்4. என்டர் செய்க. தேவையானால் சுடோ பாஸ்வேர்ட் ஐ டைப் செய்க. கமாண்ட் ஐ டைப் செய்க எல்எஸ் ஸ்பேஸ் -l ஸ்பேஸ் எக்சாம்பிள்4. என்டர் செய்க. இப்போது குரூப் பர்மிஷன் ஷாஹித் இலிருந்து ரோஹித் க்கு மாறிவிட்டது என்பதை காணலாம். ஐநோட் எண் என்பது சாதனத்துக்கு தரப்பட்ட தனிப்பட்ட முழு எண்ணாகும். ஐநோட் ஃபைல் அல்லது டைரக்டரி குறித்த அடிப்படை தகவலை வைத்துள்ளது. எல்லா fileகளும் ஐநோட் க்கு ஒரு ஹார்ட் லிங்க் ஆகும். ஒரு புரோகிராம் ஒரு ஃபைல் ஐ பெயரால் தேடினால் கணினி உண்மையில் பொருத்தமான ஐநோட் ஐ ஃபைல் பெயரால் தேடுகிறது. ஒரு ஃபைலின் ஐநோட் எண்ணை காண எல்எஸ் ஸ்பேஸ் -i கமாண்ட் ஐ பயன்படுத்தலாம். கமாண்ட் ஐ டைப் செய்க எல்எஸ் ஸ்பேஸ் -i ஸ்பேஸ் எக்சாம்பிள்5. என்டர் செய்க. ஃபைல் க்கு முன் நாம் காணும் எண் ஐநோட் எண்ணாகும். ஐநோட்கள் கொடுத்த நேரத்தில் ஒரு டைரக்டரி ஐ மட்டும் தொடர்பு கொண்டது. ஹார்ட் லிங்க்குகள் ஒரே ஒரு ஐநோட் உடன் பல டைரக்டரிகளை தொடர்பு கொண்டவை. இந்த லிங்க் ஐ உருவாக்க கமாண்ட் எல்என். ஹார்ட் லிங்க் ஐ உருவாக்க கமாண்ட் எல்என் இன் சின்டாக்ஸ் எல்என் ஸ்பேஸ் சோர்ஸ் ஸ்பேஸ் லிங்க். இதில் சோர்ஸ் என்பது இருப்பில் உள்ள பைல். லிங்க் என்பது உருவாக்க வேண்டிய பைல். இப்போது ஹார்ட் லிங்க்குகளின் உதாரணங்களை பார்க்கலாம். திரையை துடைக்கிறேன். இப்போது கமாண்ட் இல் டைப் செய்க எல்என் ஸ்பேஸ் எக்சாம்பிள்1 ஸ்பேஸ் எக்சாம்பிள்எல்என். என்டர் செய்க. இரண்டு fileகளின் ஐநோட் எண்களையும் காட்ட கமாண்ட் இல் டைப் செய்யவும் எல்எஸ் ஸ்பேஸ் -i ஸ்பேஸ் எக்சாம்பிள்1 ஸ்பேஸ் எக்சாம்பிள்எல்என். என்டர் செய்க. இரண்டு fileகளின் ஐநோட் எண்களும் ஒன்றாகவே இருப்பதை காணலாம். பைல் எக்சாம்பிள்எல்என் என்பது பைல் எக்சாம்பிள்1 க்கு ஹார்ட் லிங்க் ஆகும். சாஃப்ட் லிங்க் அல்லது சிம்பாலிக் லிங்க் என்பது இன்னொரு ஃபைல் அல்லது டைரக்டரிக்கு அப்சொல்யூட் அல்லது ரிலேட்டிவ் பாத் மூலம் ஒரு தொடர்பை கொண்டுள்ள ஒரு சிறப்பு ஃபைல் ஆகும். சாஃப்ட் லிங்க் ஐ உருவாக்க கமாண்ட் எல்என் இன் சின்டாக்ஸ் எல்என் ஸ்பேஸ் -s ஸ்பேஸ் டார்கெட் filename ஸ்பேஸ் சிம்பாலிக் filename. இப்போது சாஃப்ட் linkகளின் உதாரணங்கள் பார்க்கலாம். சாஃப்ட் லிங்க் உருவாக்க கமாண்ட் ஐ டைப் செய்யவும் எல்என் ஸ்பேஸ் -s ஸ்பேஸ் எக்சாம்பிள்1 ஸ்பேஸ் எக்சாம்பிள்சாஃப்ட். என்டர் செய்க. இரண்டு fileகளின் ஐநோட் எண்களையும் காட்ட கமாண்ட் ஐ டைப் செய்யவும் எல்எஸ் ஸ்பேஸ் -li ஸ்பேஸ் எக்சாம்பிள்1 ஸ்பேஸ் எக்சாம்பிள்சாஃப்ட். என்டர் செய்க.
இரண்டு fileகளின் ஐநோட் எண்களும் வெவ்வேறு என்பதை காணலாம். எக்சாம்பிள்சாஃப்ட் என்பது எக்சாம்பிள்1 இன் சாஃப்ட் லிங்க். ஆகவே இதில் லினக்ஸ் பைல் அட்ரிபியூட்ஸ் பெர்மிஷன் சொந்தக்காரர் குரூப் ஆகியவற்றை மாற்றுவதைக் கண்டோம். ஐநோட் fileகளின் ஹார்ட் லிங்க் சாஃப்ட் லிங்க் ஆகியவற்றையும் கண்டோம். இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. ஸ்போக்கன் டியூட்டோரியல் என்பது டால்க் டோ ஆ டீச்சர் திட்டத்தின் பங்காகும். இதற்கு நேஷனல் மிஷன் ஒன் எடுகேஷன் த்ராக் ஐசிடி மூலம் ஆதரவு அளிக்கிறது. இந்த தொடுப்பு மூலம் மேலும் அதிக தகவல்களை பெறலாம். மொழியாக்கம் கடலூர் திவா. நன்றி.